பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்திருந்த ஷோபா மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஷோபா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 2 பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா கரந்தலஜே மன்னிப்பு கோரினால் இதனை ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஷோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சருடைய கருத்தை ஏற்று செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு கோரினால் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் அப்போது நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில மத்திய இணையமைச்சர் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தான் தமிழக மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான பிரமாண பத்திரத்தை மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கை நாளை மறுதினம் ஒத்திவைத்திருக்கிறார். நன்றி சிவா.